ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி மினிச்சர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் க்ளே எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சக்கப்புறம் நம்ம வந்து இதை இப்போ ஒரு கோன் ஷேப்பில் உருட்டிக்க போகிறோம். ஒரு கோஸ்ட் சாம்க்காக, கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக, இல்லை கையில் ஏதாவது ஒட்டுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஹெட் பார்ட் வந்து கொஞ்சம் டல்லாகவே பண்ணிக்கோங்க. அப்புறம் அது ஓரளவுக்கு ஷேப்புக்கு வந்த மாதிரி தெரிஞ்சக்கப்புறம் நம்ம ஒரு டாட்டிங் டூல் எடுத்து கீழே வந்து சும்மா லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அந்த எஃபெக்ட்காக. அப்படி டாட்டிங் டூல் இல்லைன்னா நீங்கள் கையில் கூட நான் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அந்த ஷேப் அண்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வரத்துக்கு டைம் ஆகும். நீங்கள் பொறுமையாக உட்காந்து பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் நான் வந்து மேலே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக லைன்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அதை நான் மெதுவாக வந்து அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஷேப் பண்ணிக்கிறேன் நல்லா திக்காக. இந்த மாதிரி மோர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ்லாம் நல்லா போட்டக்கப்புறம் நல்லா திக் பண்ணக்கப்புறம் நான் சின்னதாக 2 கண்ணு மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் காயறதுக்கு. அடுத்த சாமுக்கு வந்து நம்ம ஒரு மார்ஷ்மெலோ மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம சும்மா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கார்னர்ஸோட நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம அதை வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த கண் அதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம ஒரு குட்டி மினியேச்சர் கப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக க்ளே எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் ரவுண்டாக உருட்டிட்டு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக மேலேயும் கீழேயும் இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஷேப் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் கொஞ்சம் கப் மாதிரி தெரியும். அப்புறமா நம்ம டாட்டிங் டூல் வச்சு கொஞ்சம் நல்லா ஹோல்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா உள்ளே போட்டுக்க போகிறோம் திக்காக. அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு க்ளே எடுத்துக்கிறேன் கைப்பிடிக்காக. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அதை ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம அந்த டாட்டிங் டூலோ இல்லை நம்ம கையில் கூட பண்ணிக்கலாம். கையில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டாட்டிங் டூலில் வச்சு நான் வந்து கொஞ்சம் அதை உள்ளே நல்லா வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. அப்படி உங்களுக்கு அது ஒழுங்காக ஃபிட் ஆகலைன்னா நீங்கள் அந்த ஹோல் மாதிரி போட்டிங்கல்ல ஃபஸ்ட்டு, அதில் வந்து கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நிற்கும். அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு காய விட்டுடலாம். காஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். மேலே வந்து நோஸ் பின் மாதிரி போட்டிருக்கேன். நம்ம அது கீச்செயினாக அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு பென் வச்சு குட்டியாக கண்ணெல்லாம் வரைஞ்சி விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளே எடுத்து கலர் ஆட் பண்ணி கொஞ்சம் மேலே அதை ஒட்டி விட்டுக்கிட்டேன் அந்த காஃபி எஃபெக்ட்காக. இதுக்கும் நான் அதே மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிட்டேன். நம்ம வந்து க்ளேயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நோஸ் பின் போட்டிருக்கேன். நம்ம சாமாவோ இல்லை கீச்சனாவோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெட்டர் சாம் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் க்ளே எடுத்து நம்ம கொஞ்சம் இந்த ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளாட்டாக தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பண்ணி முடிச்சக்கப்புறம் அதை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் க்ளே எடுத்துக்கிறேன். அதை ஹார்ட் மாதிரி பண்ண போகிறேன். அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு நான் டாட்டிங் டூல் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு ஹார்ட் மாதிரி நம்ம குட்டியாக பண்ணக்கப்புறமா அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் சின்னதாக. அதை வந்து நம்ம அந்த லெட்டர் மேலே ஒட்டிக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா வச்சு காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணி அதை நல்லா ஒட்டிக்கோங்க. ஸோ இது நல்லா காஞ்சக்கப்புறம் நான் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹார்ட்க்கு ரெட் கொடுத்துக்கிறேன். அண்ட் க்ளே கொஞ்சம் டல்லாக இருந்தனால நான் கொஞ்சம் ஒயிட்டும் ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாம் காஞ்சு பெயிண்ட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் அவுட்புட் இருக்குது. ஸோ ஈஸியாக குட்டி குட்டி சாம்ஸ் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.